குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போர் அடிக்கலாம். என்னடா திருப்பி கிட்னி பற்றி பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு. பட் தெரிஞ்சது மட்டும்தான் பேசுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதில் தெரியாத விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து கையில் கட்டி பார்க்கக்கூடியது. அதுக்கு மேனுவல் மெத்தட்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் எது நார்மல் பிபி, எது ஹை பிபி, எது லோ பிபி அப்படின்றதுக்கான சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது. வயசுக்கு ஏற்றப்பல மாறும் அப்படின்னு நினச்சோம்னா கூட நம்ம ஜென்ரலாக வந்து 140/90க்கு மேலே போனால் ஹை பிபி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். பட் அதுலேயுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. சில ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் வந்து அந்த 140/90 கூட ஹையாக இருக்கலாம். அதை பற்றி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அண்ட் பிபி ரீடிங் பற்றி லேட்டராக பேசுவோம். இப்போ நார்மல் பர்சனுக்கு இப்போ பிபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிபின்றது வந்து ஒரு டிசீஸ் இல்லை ஒரு அப்நார்மாலிட்டி. அப்போ அதுக்குன்னு சில அறிகுறிகள் உடம்புல இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி இருந்தால் தான் நம்ம மெடிக்கல் செக்கப் போவோம். பெரும்பாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மெடிக்கல் செக்கப் போகிறதுன்றதே ரொம்ப அன்யூஷுவல் ஈவெண்ட் தான். அப்படி இருக்கையில் பிபி இருக்கா அப்படின்றதுக்கான அறிகுறிகள் இல்லாமல் யாரும் போய் பிபி இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு அறிகுறிகள் இருந்தால் கூட ஒரு பயம் இருக்கும். ஐயோ போய் செக் பண்ணிட்டாக்கா பிபி இருக்குன்னு சொல்லுவாங்களோ, இல்லை பிபி இல்லைன்னு சொல்லுவாங்களோ அப்படின்லாம் ஒரு பயங்கள் இருக்கும். அது கொஞ்சம் தப்பு தான். இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது நமக்கு தானே சேஃப்டி. ஸோ அப்படி இருக்கையில் பிபிக்கு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்றதான் அடுத்த ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த சிம்டமே இல்லாமல் பிபி அதிகமாக இருக்கிறது தான் காமன். பெரும்பான்மையாக இருக்குது பிபி அதிகமாக இருந்தால் கூட எந்த சிம்டமும் இருக்காது. அதனால் அந்த பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் சிம்டம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம காமனாக நினைக்கிற மாதிரி சில சமயத்தில் தலை சுத்தல், சில சமயத்தில் வேகமாக நடந்தாலும் மாடி ஏறினாலும் மூச்சு வாங்குறது, இதெல்லாம் கூட பிபியோட சிம்டமாக இருக்கலாம். ஆனால் பிபிக்குன்னு கிளாசிக்கலாக ஒரு சிம்டம் உண்டு. என்னன்னு கேட்டாக்க, தூங்கி எந்திரிக்கையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஹெட்ஏக், தலைவலி, அதுவும் தலையோட பின்பக்கம், ஆக்சிபிட்டல்னு மெடிக்கலில் சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிக்கையில் தலையோட பின்பக்கம் ஒரு மைல்டாவோ இல்லை மோர் தென் மைல்டாவோ ஒரு ஹெட்ஏக் இருந்தால் அது வந்து பிபியை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டாக்கா, நம்ம தூங்கையில் ஃப்ளாட்டாக படுக்கிறோம். ஸோ அந்த மோர் ப்ரெஷர் வந்து ஹெட்டுக்கு போகுது. ஹெட்லேயுமே நம்ம வந்து அந்த சுப்பைன்னு சொல்லக்கூடிய மல்லாந்து படுக்கிறது ரொம்ப காமன். அப்போ இதுதான் வந்து லோவர் மோஸ்ட் டிபெண்டன்ட் பார்ட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஹை ப்ரெஷர் போகையில் அங்கே உள்ள பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் விரிவடைகிறதுனாலையும் அந்த பிரெயினுக்குள்ளே கொஞ்சம் மைல்டாக ப்ரெஷர் கூடுறதுனாலையும் அந்த ஆக்சிபிட்டல் ஹெட்ஏக்குன்னு சொல்லக்கூடியது ஏர்லி மார்னிங் தூங்கி எந்திரிக்கையில் வந்தால் டெஃபினட்டாக பிபி செக் பண்ணிடணும். அந்த ஹெட்ஏக்கு வேறு சில காரணங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் ரொம்ப ரேர். ரொம்ப காமன் வந்து பிபி தான். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணவே வேண்டாம். அப்படி பார்க்க போகையில் பிபி ரொம்ப ஹையாக 180 இருக்கும், இல்லை 200 இருக்கும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் 150/100, இல்லை இப்போ 160/90, இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டாக எலிவேட் ஆனால் கூட தட் இஸ் அப்நார்மல். மைல்டு பிபினா கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் கேட்கலாம், மைல்டு பிபினோடனே நான் மாத்திரை போடணுமான்னு. அப்படி சொல்ல வரல. மைல்டு பிபிக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். ஸ்லீப்லெஸ்னஸ், இல்லை ஹை சால்ட் டயட், இல்லாட்டி போனால் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரிலாம். அதெல்லாம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு எக்ஸசைஸ், யோகா, இந்த மாதிரி பயிற்சி பண்ணி ஒரு 2 or 3 அக்கேஷன்ஸில் பர்சிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி பிபி ஹையாக இருந்தால் ஹை பிபி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த பிபி கேட்டகரியில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அடுத்தடுத்து. மேபி ஒரு 2 to 3 செஷன்ஸில் ஸ்பெஷல் இன்ஸ்டன்சஸில் வாட் இஸ் அ பிபி, லைக் ப்ரெக்னன்சி, சைல்ட்ஹுட், இல்லை அண்டர்லைங் க்ரானிக் ரீனல் ப்ராப்ளம், அப்படி இருக்கல என்ன பிபி இருக்கலாம். நார்மல் பர்சனுக்கு என்ன பிபி இருக்கலாம். அந்த நார்மல் பிபி வந்து பர்சன்ஸ்க்கு அதிகமாகல மைல்டு, மாடரேட், சிவியர்னு போட்டு என்னென்ன ப்ராப்ளம் வரலாம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஜென்ரலாக ஒரு கலவைக்கெல்லாம் அடுத்தடுத்த செஷன்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.